ஹாய், ஓணம் சீரீஸ்ல இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஃப்ரூட்ல செய்யற ஒரு பச்சடி. ஃப்ரூட்ல பச்சடியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம இன்னைக்கு டிராகன் ஃப்ரூட்ல தான் பச்சடி செய்ய போறோம். டிராகன் ஃப்ரூட்டை தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜார்ல தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அண்டு தயிர் இது நாளையும் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கு மேல கடுகு போட்டு இப்போ அதை நல்ல மையாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு நாம அரைச்ச மசாலாவை கொட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நாம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணி அது லேசா சூடாகணும், ரொம்ப கொதிச்சிடக்கூடாது, கவனமா இருக்கணும். இப்போ உப்பு போட்டு நல்லா மறுபடியும் கிளறி விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற கெட்டியான தயிரை போட்டு நல்லா கிளறி விடணும். இது ரொம்ப கட்டியா இருக்கு, கிளறினா கிளறாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மிக்சியில ஒரு அடி அடிச்சு கூட ஊத்திக்கலாம். இது இப்போ கொதிக்கிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி உள்ள ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. ரொம்பவே நல்லா சூடாகி அந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு டிராகன் ஃப்ரூட் நாம கட் பண்ணி வச்சுக்கிற டிராகன் ஃப்ரூட்டு இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இதை விட ரொம்ப குட்டியா துருன்னு ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட அது மிக்ஸ் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு வானொலியை வச்சு அதுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு உடஞ்சதும் வரமிளகாய் போட்டு வரமிளகாய் பிறகு கருவேப்பிலை போட்டு நல்லா அது கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அந்த தாளிப்பை எடுத்து இதில் கொட்டிங்கன்னா ஓவர் டேஸ்டியான ஹெல்த்தான பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகான டிராகன் ஃப்ரூட் பச்சடி ரெடி. பார்த்தீங்கல்ல, இந்த டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பிடாதவங்களுக்கு பார்த்த உடனே அதை சாப்பிடணும்னு தோணும். பட் சாப்பிட்டவங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் பெருசாக வராது. ஏன்னா அதோட டேஸ்ட் அந்த மாதிரி. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான பழம் இல்லையா? ஸோ வந்துட்டு நம்ம அதை பெருசாக விரும்பாதவங்க இந்த மாதிரி பச்சடி மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கும் சரி நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.